Hello friends, அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு தெரியும் தெரியாமல் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சீரீஸ் தொடங்கிறதுக்காக ஒரு இன்ட்ரோ கொடுக்கலான்னு இருக்கோம். என்ன இன்ட்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளும் நம்ம ஃப்ரெண்டும் சேர்ந்து ஒரு இண்டிவிஜுவல் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். என்ன ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கான எலிவேஷன் அதை எடுத்து நம்ம ஃப்ரெண்டு இன்ஜினியராக இருக்கார், அவரோட மிங்கிள் பண்ணிட்டு அது ஒரு விஷயம் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது ஒரு பில்டிங்கில் ஆல்ரெடி இருக்க பில்டிங்கில் அதை நம்ம மாடிஃபை பண்ணி ஒரு எலிவேஷன் அதில் க்ரியேட் பண்ணுறோம். அதோட தொடர்ந்து நம்ம என்னென்ன வேலைகள் பண்ணுறோம் அப்படின்ட்டு அதை அடிப்படையாக ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம அதை ஷூட் பண்ணி அதை நம்ம தெளிவான விளக்கம் நம்மளோட அனுபவம் சார்ந்த விளக்கங்களை அதில் தரலான் இருக்கோம். அடுத்தது நம்மளோட அடுத்த புது ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஒரு ஷாப், அதை பற்றி அடிப்படை விஷயங்கள் நம்ம பேசலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஷாப்னா ஒரு 7 கடைகளை சார்ந்தது ஒரு ஷாப்பு, தனித்தனி இண்டிவிஜுவல் கடை. ஒரு நீளம் வந்து ஒரு 86 அடி இருக்கும், அகலம் ஒரு 15 அடி. இது வேலைகள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான வேலைகள் இருந்தபோது தான் இந்த யூடியூப் வந்து கொஞ்சம் கண்டினியூவாக பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருந்துச்சு. நாம் அதை தொடர்ந்து அந்த வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம இதை தொடர்ந்து சீரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் நான் அதை இருந்துக்கிட்டு இருந்தேன். ஓகே, அதுக்கான வேலைகள் இப்போ தான் அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ பார்க்கும்போது நம்ம அந்த எலிவேஷன் நம்ம ஆல்ரெடி வீடியோஸ் தொடர்ந்து ஒரு 2-3 வீடியோ போட்டிருக்கோம், அந்த ஆர்டர் படி போட்டிருக்கோம். என்ன நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம், நம்ம அதை எப்படி மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யூடியூப்பில் அந்த வீடியோ சீரீஸ்லேயே போட்டிருக்கேன். அதோட லிங்கெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை போய் பாருங்கள். இப்போ நான் இந்த ஆரம்பிச்சிருக்க அந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து நம்மளுக்கு லாபம் நஷ்டம் அதெல்லாம் விட்டுட்டு நம்மளோட அனுபவம் சார்ந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம அந்த கற்றுக்கிறதுக்காக நம்ம அந்த ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். அந்த ப்ராஜெக்ட் வேறு யாருக்கும் இல்லை, நம்ம ரிலேட்டிவோட அண்ணனுக்கு தான் பண்ணிகிட்ருக்கோம். அவர் என்ன சொல்லிட்டோம், ஃப்ரீ மைண்டுக்கு நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னதுனால நம்ம வந்து நம்மளோட ஃப்ரீ மைண்டுக்கு நம்ம அந்த ப்ராஜெக்டை நல்லா கொண்டு போயிட்டுருக்கோம். இப்போ தான் கொஞ்சம் வேலைகள் பார்த்துட்டு இப்போ அதில் பிரேக்கிங் வேலை நம்ம அதை ஆரம்பிக்க போகிறோம். ஆல்ரெடி சொல்லிகிட்டே இருந்தோம், அவங்க வந்து ஒரு எலிவேஷன் கொடுத்து அதுமாரி பண்ணணும் அப்படின்னு சொன்னதுனால ஓகே, அதை நம்ம சேலஞ்சாக எடுத்து அது ஒரு சின்ன ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே, அவங்க சொல்கிற பட்ஜெட்டுக்குள்ளே அதை நம்ம முடிச்சு காமிக்கிறோம் அப்படிங்கிற அந்த சேலஞ்ச் எடுத்து நம்ம அந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இன்னும் 2 days பேக் அந்த ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். எப்படிலாம் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோ வாயிலாக நம்ம பார்க்கலாம். அடுத்தது வந்து நம்ம இந்த ஷாப்பை பற்றி பேசலாம். அந்த ஷாப்பு வந்து ஒரு 86 அடி அகலம், ஒரு 15 அடி அகலம் நான் சொன்னேன். அது வந்து ஒரு 7 கடைகள் உள்ளடக்கிய அந்த இடம் வந்து அது எப்படின்னா நார்த்து சவுத்து பேசிங்கில் வந்து அந்த இடம் இருக்குது, அந்த கடை அமைய போகிற இடம். அது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கடையும் வந்து ஒரு 10க்கு 12, 15க்கு 12 அதேமாரி சைஸில் தான் அந்த கடைகள் இருக்குது. அது எப்படி அமையுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோவில் ஒரு சீரீஸாக நம்ம பார்க்கலாங்கிறது தான் நான் சொல்கிறேன். ப்ளேலிஸ்ட்டில் ஒரு சீரீஸாக நான் போட்டு எலிவேஷன் சம்மந்தமாக போட்டிருக்க வீடியோஸ், இப்போ நம்ம பண்ண போகிற ப்ராஜெக்ட் சம்மந்தமான ரிலேட்டிவ் வீடியோ ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் அதை நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த நம்ம ஷாப் பண்ணுறதுக்கும் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் நம்ம அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். இண்டிவிஜுவல் பில்டிங் நான் எடுத்து பண்ணலை, ஃப்ரெண்டு பண்ணுறாரு, நம்ம கூட இருந்து ஹெல்ப் பண்ண போகிறோம், அவ்வளோதான். நம்மளுக்கு இன்னும் ஒரு 1 year இருந்தால் தான் நம்ம அதை இன்னும் கொஞ்சம் அனுபவம் தேவைங்கிறதுக்கு ஒரு 1 year வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுத்த மேற்கொண்டு நம்ம சில ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ணலான்னு ஒரு ஐடியா. இந்த ப்ராஜெக்ட்ஸ் நமக்கு வந்து நம்ம சொல்லிவிட்டதுனால நம்ம அதை எடுத்து பண்ணலாம். அவங்க வந்து மற்ற டிபார்ட்மெண்ட்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க, மெயின்டெனன்ஸ் ஒர்க் மட்டும் நம்ம எடுத்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது என்னோடய அபிப்பிராயமாக நான் எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் அந்த ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணல, இப்போ தான் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. அதுக்கு அக்ரிமெண்ட்லாம் போட்டு அக்ரிமெண்ட் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறத நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த ஷாப்புக்கும் இது ஃப்ரெஷ் பில்டிங்கு, ஸ்டார்டிங்லேருந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுத்து பார்க்கலாம். இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணலான்ங்கிற நேரத்தில் வந்து நம்மளுக்கு மழை கொஞ்சம் அதிகமாக பெய்யறதுனால இந்த ஒர்க்கை கொஞ்சம் வச்சுட்டு இந்த எலிவேஷனில் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணிட்டு ஒரு பாதி ஒர்க்கு முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஷாப் வேலையை நம்ம ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம எலிவேஷன்லேயே நம்ம பாதி ஒர்க்கு என்னென்ன பண்ணலாம்னு சொல்லி பிளான் பண்ணிட்டோம். அடுத்தடுத்து நம்ம அதை பார்க்கும்போது நான் வீடியோ சீரீஸாக நான் கண்டினியூஸாக நான் போட்டுட்ருப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த தெரியும் தெரியாமல் யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட கேளுங்க, அதை நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் அதை கிளாரிஃபை பண்ண போகிறேன். அடுத்து லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், அந்த சிம்பிள் கால்குலேஷன்லாம் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதையும் நான் இடையில நான் அந்த வீடியோவில் சொல்லுவேன். ஒரு பிரிக்கு கால்குலேஷனாக இருக்கட்டும், ஸ்டீல் கால்குலேஷனாக இருக்கட்டும், அதெல்லாம் நம்ம ஐஎஸ் மெத்தட் படி இல்லாமல் எளிமையான முறைப்படி நம்ம அதை சொல்லித்தரலாம்.
அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுச்சு. அதை நான் அந்த வீடியோவில் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஐஏஎஸ் படி உங்களுக்கு புரிஞ்சவங்க நீங்கள் அதுபடியே போடுங்க. ஒரு ஃப்ரெஷர் லெவலுக்கு இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதிலே ஈஸியான மெத்தட் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சொல்கிற மெத்தடெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து சேனலுக்கு சப்போர்ட் தாங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.